வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி டீ கடையில் போடுற வெங்காய போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிடக்கூடியது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 3 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கி சேர்த்துக்கோங்க. அது கூட கடலை மாவு ஒரு 200 கிராம் சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மைதா மாவு 2 டேபிள் ஸ்பூன். ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, காரத்திற்கேற்ப மிளகாய்த்தூள், கலருக்காக மஞ்சத்தூள் சிறிதளவு, அரை ஸ்பூன் கரம் மசாலா தூள், பெருங்காயத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சோம்பு கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, அது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஒரு கைப்பிடி அளவுக்கு நறுக்குன மல்லி இலை, தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு தண்ணி லைட்டாக தெளித்து பிசைஞ்சு எடுத்துக்கணும். தண்ணி ரொம்பவும் சேர்த்துடக்கூடாது, லைட்டாக தெளித்து விட்டு பிசைஞ்சுக்கோங்க. வெங்காயத்தோட மாவெல்லாம் சேர்ந்து நல்லா கலந்து அதை கையால் எடுத்து எண்ணெயில் போட்டு பொரிக்கிற அளவுக்கு நம்ம பிசைஞ்சிக்கணும். தண்ணி தெளித்து ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. இதை நம்ம கையில் எடுத்து இப்படி பிடிச்சோன்னா அது உருண்டையாக வரணும். இது மாவெல்லாம் கரெக்டாக சேர்த்துருக்கோன்னு அர்த்தம். ஒரு வாட்டி இந்த மாதிரி ட்ரையல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு எடுங்க. இப்போ எடுக்கிறேன் பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் எடுத்து போட்டு ட்ரை பண்ணலாம். மாவு தயாராகிடுச்சு, எண்ணெயும் சரியான ஹீட்டில் இருக்குது. இப்போ நம்ம இதை பொரித்து எடுத்துக்க வேண்டியதுதான். அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமுக்கு குறைச்சிக்கோங்க. மழை நாளாக இருந்தாலும் வெயில் நாளாக இருந்தாலும் இந்த மாதிரி போண்டா செஞ்சு கொடுத்தோன்னா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. மறக்காமல் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் டீ டயத்துக்கு நல்ல ஒரு ஸ்நாக்ஸு, நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும். வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். உருண்டைகளை சேர்த்துட்டு இதை 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டு வேக விட்டு எடுத்துக்கணும். நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும், அது வரைக்கும் நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க. அடுப்பை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு, அடுப்பு ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரம் கரிஞ்சிடும், உள்ளே வெந்து வராது. நல்லா எல்லா பக்கமும் திருப்பி விட்டு வேக விட்டு எடுத்துக்கோங்க. போண்டாலாம் நல்லா வெந்து வந்துருச்சு. இதை இப்போ நம்ம எண்ணெயை விட்டு எடுத்துட வேண்டியதுதான். இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லா மாவையும் பொரித்து எடுத்துக்க வேண்டியதுதான். அவ்வளோதாங்க, ரொம்பவே சுவையான ஆனியன் போண்டா ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அளவோடு சாப்பிட்டு ஆரோக்கியமாய் வாழ்வோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.